பல்லடம் செய்தியாளர் நேசப்பிரபு மீதான தாக்குதலுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் நாகராஜன் இணைப்பில் இணைகிறார். நாகராஜன், பல்லடம் செய்தியாளர் நேசப்பிரபு மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. சூர்யா, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கோம். நிறைய இடங்கள்ல இருந்து கண்டனங்கள் வலுப்பெற்று வருகிறது. நேசப்பிரபுக்கான உரிய அந்த என்ன மாதிரியான இழப்பீடு அவருக்கு ஏற்பட்டதோ, அவருடைய இந்த உயிர் இத்தனையான ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவரு மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து சிகிச்சை பெற்று வரக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம கேட்டிருக்கோம். அதன் அடிப்படையில கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்முருகன் தெரிவிச்சிருக்கக்கூடிய கண்டனங்களை பார்த்திருந்தோம். அதன் அடிப்படையில அடுத்ததா பாஜக மாநில தலைமையிலிருந்து இப்போ கண்டனம் எழுந்திருக்கிறது. குறிப்பா திருப்பூர் நேசப்பிரபுவுக்கு இந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. சமூக விரோதிகள் வெட்டி கொலை செய்ய முயற்சி செய்ததை கேட்டு அவர் அதிர்ச்சி அடைஞ்சதா அவருடைய எக்ஸ்தல பதிவுல குறிப்பிட்டிருக்காரு. அவரு விரைவில் குணமடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்திக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. தமிழகத்துல இது மாதிரியான குறிப்பா இந்த மாதிரியான சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், குறிப்பா செய்தியாளர்களுக்கு ஏசா நடக்கக்கூடிய விஷயங்கள் அவருக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விதத்துல இருக்கிறதாகவும், தமிழகத்துல இது மாதிரியான குற்றச்சம்பவங்கள் தினசரி நடக்கிறது வாடிக்கையாகிவிட்டதாகவும் சொல்லியிருக்காரு. காவல்துறையினுடைய கைகள் திமுக அரசால முற்றிலுமா கட்டப்பட்டிருக்கின்றன அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து பொதுமக்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லாத நிலை நிலவுவதாகவும், ஆட்சியினுடைய தவறுகளையும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டையும் ஊடகங்கள் கேள்வி எழுப்பாமல் கேள்வி கேட்பவர்களையும் மௌனமாக்க முயல்கின்றதா திமுக அரசு செயல்பட்டிருக்கிறதா அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்காரு. அதிகாரத்தை கேள்வி கேட்கவோ தவறுகளை சுட்டிக்காட்டவோ மூத்த ஊடகவியலாளர்கள் விரும்புவதில்லை அப்படின்னும், நேர்மையான சில ஊடகவியலாளர்களும் சமூக விரோதிகளால் இது போன்ற தாக்குதலுக்கு உள்ளாவதால் அதிகாரத்துடன் அனுசரித்து செல்லவே அனைவரும் மறைமுகமாக கட்டாயப்படுத்தப்படுகிறார்களும் சொல்லியிருக்காங்க. அதிகாரத்தை கேள்வி கேட்கும் வாய்ப்பு கிடைப்பவர்களும் அதனை மக்களுக்காக பயன்படுத்துவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. திமுக அரசில் சட்டம் ஒழுங்கு ஒட்டுமொத்தமாக தோல்வி அடைந்திருப்பதா குற்றம் சாட்டியிருக்காரு அண்ணாமலை. ஊடகங்கள் இது குறித்து வெளிப்படையாக பேச வேண்டும் அப்படின்னும், திமுக அரசினுடைய தோல்விகளை நீண்ட நாட்களுக்கு மறைத்து வைத்து மயிலறுகால் வருடி கொடுத்து கொண்டிருக்க முடியாது அப்படின்னும் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்திருக்காரு. நேசப்பிரபு விரைவில் குணமடையணும் அப்படின்னும், அவருக்கான தக்க என்ன மாதிரியான அவருக்கு நடவடிக்கை எடுக்கணும், இந்த விஷயத்துல காவல்துறை அடுத்தது எப்படி செயல்படணும்ன்ற மாதிரியான ஒரு கண்டனம் தொடர்ந்து இருந்துட்டு வரக்கூடிய நிலையில பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையினுடைய அந்த சப்போர்ட்டும், அது மட்டும் இல்லாம அவர் இந்த பிரச்சனையை கொடுத்து பேசிருக்கக்கூடிய விஷயமும் நியூஸ்7 தமிழ் செய்தியாளர் நேசப்பிரபுக்கு ஒரு ஆதரவா இருக்கக்கூடிய விதத்துல, நமக்கும் ஒரு ஆதரவா இருக்கக்கூடிய விதத்துல பார்க்கப்படுது. சூர்யா, நியூஸ்7 தமிழின் பல்லடம் செய்தியாளர் நேசப்பிரபு மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்காக நன்றி நாகராஜன். பல்லடம் செய்தியாளர் நேசப்பிரபு மீதான தாக்குதலுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது போன்ற தாக்குதல் ஊடகவியலாளரை அதிகாரத்துடன் அனுசரித்து செல்ல மறைமுகமாக கட்டாயப்படுத்துகிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். திமுக அரசில் சட்டம் ஒழுங்கு ஒட்டுமொத்தமாக தோல்வியடைந்து விட்டதாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். நேர்மையான ஊடகவியலாளர்கள் சமூக விரோதிகளால் தாக்கப்படுவது கண்டனத்திற்கு உரியது என்றும் தெரிவித்திருக்கிறார். பல்லடம் செய்தியாளர் நேசப்பிரபு மீதான தாக்குதலுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது போன்ற தாக்குதல்கள் ஊடகவியலாளரை அதிகாரத்துடன் அனுசரித்து செல்ல மறைமுகமாக கட்டாயப்படுத்துகிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். திமுக அரசில் சட்டம் ஒழுங்கு ஒட்டுமொத்தமாக தோல்வியடைந்து விட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நேர்மையான ஊடகவியலாளர்கள் சமூக விரோதிகளால் தாக்கப்படுவது கண்டனத்திற்கு உரியது என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். பல்லடம் செய்தியாளர் நேசப்பிரபு மீதான தாக்குதலுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்.